இதில் மீனை கழுவி வச்சுருக்கு, சூரை மீன். இது கூட நம்ம வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 இப்படி கீறி போட்டிருக்கோம். அதாவது தக்காளி, ஒரு தக்காளி இப்படி பொடிசாக வெட்டி போடணும். கொஞ்சோல வெங்காயம் போட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஊற்றணும். நம்ம மீன் குழம்புக்கு மசாலா வந்து 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அது போக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 பூண்டு, ஒரு அரை முறி தேங்காய் அவ்வளோ வச்சுருக்கேன். இதுக்கிடையில் இது அரைக்கிறதுக்கு இடையில் நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்குறோம். என்னென்னா தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு புளி கரைசல் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிளகு கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஓகேங்களா? இனிமேல் நம்ம வேகட்டும். கொதிக்குது பார்த்தீங்களா? மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வெந்துடும். இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ